கூடி வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்மை மறவோம் அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்மை மறவோம் அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தி மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர் மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்மை மறவோம் அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்மை மறவோம் அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். செலுத்திய நாங்கள் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்மை பரவோம் அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். பாதைகள் என்னை சூழ்ந்தபோது செட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். செட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்மை மறவோம் அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்மை மறவோம் அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். தேவைகள் நெருக்கி நின்றபோது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்மணி திகைத்தபோது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் நெருக்கி நின்றபோது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்தபோது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்மை மறவோம்
வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்து கொண்டீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை
தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி ஆண்டவரே நீர் எங்களை கைவிடலப்பா. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே வேலைக்காகவே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே வேலைக்காகவே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே. துதிக்கும் புல்பாடல் என் நாவில் தந்தீரே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே. தகப்பனே துதிக்கும் புல்பாடல் என் நாவில் தந்தீரே. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. இதற்கு முன்னமே என் பேரை அறிந்தீரே. அவையும் அனைத்தையும் அழகாக வரைந்தீரே. பிறக்கு முன்னமே என் பேரை அறிந்தீரே. அவையும் அனைத்தையும் அழகாக வரைந்தீரே. என்னிடமுள்ளதை உன்னிடம் ஒப்படைத்தேன். அந்நாள் வரையிலுமே என்னிடமுள்ளதையே உன்னிடம் ஒப்படைத்தேன். அந்நாள் வரையிலும் அதை காத்திட வல்லவரே. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே.
அப்பனிலும் சுவைத்தீரே. கண்களை மூடி மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலோ என்னை கீழே விடவில்லை. அப்படியே உள்ளத்திலிருந்து மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி ஆமென். ஒரு முறை கூட மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி. நன்றியோடு முழு உள்ளத்தோடு நம்மப்பா எத்தனையோ சூழ்நிலைகள் நாங்கள் விலகி போயிருக்கலாம், எத்தனையோ சூழ்நிலைகள் நாங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், எத்தனையோ சூழ்நிலைகள் நாங்கள் விழுந்து போயிருக்கலாம். ஆனாலும் உம்முடைய கிருபை மட்டும் தாங்கியதே. இந்த கிருபைக்காய் நன்றி. நன்றி ராஜா. தேவக்கரம் மட்டும் நடத்தியது போல முன்னோக்கியும் நடத்துங்கப்பா. உங்க சட்டையின் மறைவில் எங்களை மறைத்துக் கொள்ளும். தேவ கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ளும்படியாய் ஆதியாகமம், மீண்டும் அதே பகுதி தான், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4வது வாக்கியம். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இது புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவன் அறிவார் என்றது. போதும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில், நம்ம ஏற்கனவே தியானித்திருக்கிறோம், ஏதேன் தோட்டத்தில் 3 வகையான விருட்சங்களை வைத்தார். ஒன்று புசிக்கிறதற்கு ஏற்ற கனிகளை தருகிற விருட்சம், 2வது, 3வது ஆமென், தேவன் தான் சிருஷ்டித்த, தான் உண்டாக்கின எல்லாவற்றையுமே, மனிதனை தவிர எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டார். ஆமென். வேதம் அப்படித்தான் சொல்லுது, எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறார், நல்லது என்று கண்டார். ஆமென். தேவன் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்காகவும் ஏவாளுக்காகவும் தீமையான ஒன்றையும் ஆண்டவர் சிருஷ்டிக்கவே இல்லை. ஆமென், ஆமென். டவுட்டா? ஆமென் வர மாட்டேங்குதே. ஆமென். தீமையான எதையுமே ஆண்டவர் சிருஷ்டிக்கவில்லை. அல்லேலூயா. மனுஷனுக்கு ஏதோ மீனுக்கு தூண்டில்ல அந்த புழு போடுறது போல நமக்கு போட்டு அங்கே வச்சார், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் மனிதனை சிருஷ்டித்து மனிதனிடத்தில் ஏதேன் தோட்டத்தை கொடுக்கும் போதும் எதுவும் தீமைக்காய் அல்ல, எல்லாம் நன்மைக்காகவே, எல்லாம் நல்லதை தான் ஆண்டவர் வைத்திருந்தார். ஆனால் ஒன்றை அப்பொழுது விலக்கி வைத்திருந்தார், இது இப்ப நீங்க சாப்பிடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்போ சாத்தான் பிசாசு எடுத்த ஆயுதம் என்ன? எதை ஆண்டவர் விலக்கி வைத்தாரோ அதையே தான் அவன் எடுக்கிறான். ஆமென். அல்லேலூயா. ஆனால் அவன் எடுத்தது ஆசீர்வாதமானதா சாபமானதா? ஆசீர்வாதமானது. அவன் சொன்ன காரியம் இல்ல, அவன் காண்பித்த விருட்சத்தின் கனியும் சாபத்துக்குரியதல்ல, ஆசீர்வாதத்துக்குரியதுதான். ஆமென். நன்மையானதுதான். ஆனால் தேவன் அன்றைக்கு விலக்கி வைத்திருந்தார், அவ்வளவுதான். ஆமென். இப்போ சாத்தான் என்ன சொல்லுகிறான்? நீங்க ஒன்றும் சாக மாட்டீங்க, நீங்க என்ன செய்வீங்க?
நன்மை தீமைகளை பிரித்தறிந்து தேவர்களைப் போல் ஆவீர்கள். ஆமென். இப்போ சாத்தான் கொடுத்த ஆஃபர் ஆசீர்வாதமானதா சாபமானதா? மனுஷனுக்கு ஆசீர்வாதமானது. நன்மை தீமை என்னவென்று பிரித்தறிந்து விடலாம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு இன்னைக்கு ஒன்று கிடைச்சா நம்ம வீட்டிலே கொண்டு நட்டு வச்சிருக்கோம் இல்லையா? நன்மை தீமை அறிஞ்சு கொள்ளலாம். ஒரு காரியத்தை செய்கிறோமா, அது வாய்க்குமா வாய்க்காதா தெரிந்து கொள்ளலாம் இந்த விருட்சத்தின் கனியை புசித்தால். ஆமென், அல்லேலூயா. அப்போ மனுஷனுக்கு இது நன்மையான காரியம். ஆமென். ஆனால் அது எப்படியாய் முடிந்தது? மனிதனுக்கு சாபமாய் தீர்ந்தது. என்ன காரியம்? தேவனோடுள்ள உறவை முறித்து கொண்டார்கள். ஆமென். ஆதாமும் ஏவாளும் என்ன செய்துட்டாங்க? தேவனோடுள்ள உறவை முறிக்கிறார்கள். எப்படி? நல்லா கவனிங்க. ஆதாம் ஏவாளையும், இப்ப ஆதாம் ஏவாளுக்கு யார தெரியும் இந்த பூமியில? ஆண்டவரை தவிர ஒருவரையும் தெரியாது இல்லையா? ஆண்டவரை தவிர ஒருவரையும் தெரியாது. அவங்க பார்த்ததில்ல, அவங்க கேள்விப்பட்டதில்லை. இப்படி நம்ம போல மனுஷனுங்க இருக்கானுங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா யாருமே இல்லை. அப்ப எந்த ஒரு ஆளையும் எந்த ஒரு பழக்கமும் இல்லாமல் அவங்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஒரே ஒரு ஆளு. யாரு? கர்த்தர் மட்டும்தான். ஆமென். ஏன்னா அவரு தான் அனுதினமும் எங்க வர்றாரு? தோட்டத்துக்கு வந்து ஆதாமையும் ஏவாளையும் சந்தித்து அவர்களை நலம் விசாரித்து பேசி உறவாடி மகிழ்ந்து அவர்களை பார்த்து கொள்ளுகிறார். அப்போ இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இந்த பூமியிலே ஒரே ஒரு நபரைத்தான் தெரியும், அது கர்த்தரை மட்டும்தான். ஆமென். அப்படி உறவில் இருக்கும்போது ஒருவன் வந்து சொல்லுகிறான், அவர் சொன்னது போய் நீ இதை சாப்பிடலான்னா, அப்போ ஏவாள் அதை சாப்பிட துணிகிறாள் என்றால் என்ன காரியம்? தேவனோடுள்ள, அதாவது தங்களுக்கு யாரோடு உறவு இருந்ததோ அதை முறிக்கிறாள். அதை முறித்து கொள்ள தீர்மானிக்கிறார்கள். ஆமென். எப்படி அவ மனசுல வருது? அப்ப நேத்தைக்கு வரைக்கும் கர்த்தர் வந்து பேசிட்டு போனாரு. அவரு சொல்லாம இருந்திருப்பாரா? அவரு அதை சொல்லி கொடுக்காம இருந்திருப்பாரா? விலக்கி இருப்பாரா? இதெல்லாம் ஏவாள் சிந்திக்கவே இல்லை. இவள் எடுத்த தீர்மானம் அந்த உறவை முறித்து கொள்ள தீர்மானிக்கிறாள். ஆமென். ஆனால் சாத்தான் அவளிடம் காட்டினது சாபத்துக்குரியதல்ல, அது மனிதனுக்கு நன்மையை தரக்கூடியதுதான். ஆமென். ஆனால் அந்த நன்மை தரக்கூடியதே ஆண்டவரோடுள்ள உறவு பிரிக்கப்படும் போது அதே நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியே மனித குலத்துக்கு சாபமாய் தீருகிறது. ஆமென், அல்லேலூயா. இதுதான் சாத்தானுடைய தந்திரம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஊர் பக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஊர் பக்கம் நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆட்டு மந்தைய இல்லை ஒரு ஆடை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும், வீட்டுக்கு திருப்பி கூட்டிட்டு போகணும். அது மேய்ச்சல் நிலத்துல இருந்து வீட்டுக்கு நம்ம கூட்டிட்டு போகணும். ஆமென். ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அதுக்கு ஒரு சூத்திரம் ஃபாலோ பண்ணுவாங்க, ஒரு என்ன ரகசியம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் ஊரில் எல்லாம் பலாமரம் நிறைய நிற்கும். பலாமரத்துக்கு ஒரு கிளைய, ஒரு சின்ன ஒரு கொம்பு ஒடிச்சு கையில் பிடிப்பாங்க. ஆமென், ஆமென். கையில் பிடிச்சிக்கிட்டு நடப்பாங்க. இப்போ ஆடு எதை பார்க்குது? எதை பார்க்குது? கையில் இருக்கிற பூச்சியா, குச்சியில் இருக்கிற இலையா? குச்சி அதுக்கு எதுக்கு? ஆமென். இலைய பார்க்குது, இறைய பார்த்துடுச்சு. ஆமென். இப்போ ஆடு எங்க மேய்ஞ்சிட்டு நின்னாலும் ஒரு சத்தம் போட்டா போதும், சத்தம் போட்டோன்னா திரும்பி பார்க்கும். கையில் அந்த குச்சி அந்த கிளை இருக்கிறத பார்த்த உடனே ஆடு என்ன செய்யும்? ஓடி வரும். ஆடு எதுக்கு வருது?
இலையை சாப்பிட்றதுக்காக. ஆனா இந்த ஆளு அந்த இலையை ஆட்டுக்கு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கடைசி வரைக்கும் கொடுக்க மாட்டார். ஆமென், ஆமென். புரிஞ்சா? எங்க அவரோட லட்சியம் என்ன? ஆட்டை தொழுவத்தில் கொண்டு சேர்க்கணும். அதுக்கு அவர் பயன்படுத்துவது எது? இலை, ஆட்டுடைய ஆகாரம். ஆனா அந்த ஆகாரத்தை காட்டுறாரு. ஆகாரத்தை ஆட்டுக்கு கொடுத்தாரா இல்லையா? கொடுக்கல. ஆடு எதுக்கா இவருக்கு பின்னாடி ஓடி வந்துச்சு? இலைய பார்த்து. ஆமென். ஆனா ஓடி வந்த காரியம் கிடைச்சிச்சா கிடைக்கலையா? கிடைக்காது. ஆமென். புரிஞ்சா? அல்லேலூயா, அல்லேலூயா. இலை ஆட்டுக்கு விஷம் கிடையாது, அதுடைய ஆகாரம். ஆனா அந்த ஆகாரத்தை காண்பிக்கிறான், கடைசி வரைக்கும் கொடுக்கவே மாட்டேங்கிறான். 5 கிலோமீட்டர் நடத்தி கொண்டு வந்து தொழுவத்தில் கொண்டு பூட்டி போட்டு விட்டான். பூட்டுற வரைக்கும் இலை கிடைக்காது. ஆமென், ஆமென். அல்லேலூயா. புரிஞ்சா? அல்லேலூயா. ஊர்ல கோழி வளர்க்குறோம். இப்போ ஒரு விருந்துக்கு யாரோ வந்திருக்கிறாங்க. இப்போ கோழியை அடிக்கணும். இப்போ ஓடி விரட்டி பிடிக்க முடியுமா கோழியை? பிராய்லர் கோழியை பிடிக்கலாம், அது ஒரு இடம் ஓடாது. வீட்டில் வளர்க்குற கோழியை விரட்டி பிடிக்க முடியாது. அதுக்கு நம்ம பெரியவங்க என்ன செய்வாங்க? அரிசி போடுவாங்க. அரிசி கோழிக்கு நல்லதா கெட்டதா? நல்லது தான். ஆமென். கத்தி கழுத்தில் படுற வரைக்கும். ஆமென், ஆமென். ஆனா நோக்கம் என்ன? என் கோழி பசியா இருக்கு, சாப்பிட்டுட்டு போட்டோம், அதெல்லாம் நோக்கம் இல்லை. நோக்கம் என்ன? வெட்டணும். ஆமென். நோக்கம் என்ன? வெட்டணும். ஆனா எதை கொடுத்தோம்? ஆகாரத்தை கொடுத்தோம். ஆமென். இதே வேலை தான் சாத்தானும் செய்தது. ஆமென், ஆமென். அப்போ நல்ல கவனிங்க. அப்ப சாத்தான் நமக்கு காண்பிக்கிற எதுவுமே நமக்கு ஆசீர்வாதமாய் தோன்றினாலும் நல்ல கவனிக்கணும், அந்த ஆசீர்வாதம், அவன் காண்பிக்கிற நன்மை, அது என்னையும் தேவனையும் பிரிக்கிறது என்றால் உஷாராகிடணும். இது சாபமாய் தீரும். ஆமென். இது நமக்கு நன்மைக்குரியதல்ல, இது என்னுடைய தீமைக்குரியதை. ஆமென். புரிஞ்சா? அல்லேலூயா. அவன் காட்டுறதெல்லாம் ஆசீர்வாதமா தான் தெரியும், அவன் காட்டுறதெல்லாம் ஐஸ்வர்யமா தான் தெரியும், அவன் காட்டுறதெல்லாம் நன்மையாத்தான் தெரியும். ஆனால் தேவனுடைய உறவை, தேவனுக்கும் எனக்கும் இடையே உள்ள உறவை, அந்த நன்மை, அந்த ஆசீர்வாதம் பிரிக்கிறது என்றால் அது என்னுடைய நன்மைக்குரியதல்ல, அது என்னுடைய தீமைக்குரியது. நான் விழித்து கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, சாத்தான் பிசாசானவன் எந்த ஒரு காரியத்தை நமக்கு காண்பித்தாலும் அது நமக்கு, ஒருவேளை நாம நினைப்போம் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். ஆமென். இல்லையா? நம்ம என்ன நினைப்போம்? அல்லேலூயா, நேத்தைக்கு தான் ஜெபிச்சேன், இன்னைக்கே வந்துடுச்சுடா ஆசீர்வாதம். ஆமென். ஆமாவா இல்லையா? ஆமென். அல்லேலூயா. ஆனா நாம அதை பிரித்தறியக்கூடிய அந்த தெளிவு நமக்கு வேணும். இல்லாட்டா சாத்தானுடைய கண்ணிக்கு நாம் தப்ப முடியாது. ஆமென். அல்லேலூயா. என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில் நான் தேவனோடு உறவில் சரியாய் இல்லாமல் இருந்தும் நான் எந்த ஆபத்திலும் சிக்கல, எனக்கு எந்த பாதிப்பும் வரல, நான் பாவம் செய்து, நான் தவறு செய்தும் எனக்கு தண்டனை வரல, மெத்தனத்தில் இருந்து விடாதே. ஆமென், ஆமென். நமக்கு அது நன்மையாய் தெரியும். பரவாயில்லையே, நான் இவ்வளவு பண்ணிட்டும் இவ்வளவு நடக்குதே, ஒன்றும் நமக்கு சேதாரம் இல்லையே. ஆமென். சேதாரம் பெருசா வரும். ஆமென், ஆமென். அல்லேலூயா. புரியுதா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில எந்த சாத்தானுடைய எந்த கண்ணிக்கும் நாம சிக்கிவிடக்கூடாது. ஒரு ஆசீர்வாதமே வருகிறது என்றாலும் அந்த ஆசீர்வாதம்
கர்த்தருக்கும் எனக்கும் இடையே என்னுடைய அந்தரங்க என்னுடைய உறவை அது பாதிக்கிறது என்றால் நான் அதற்கு விலக்கி என்னை காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். எனக்கு தேவை ஆசீர்வாதம் அல்ல, ஆசீர்வாதத்தை தருகிற என் கர்த்தரோடு உள்ள என்னுடைய உறவு தான் எனக்கு முக்கியம். ஆமென். ஏவாள் பாட்டியம்மா சொல்லியிருக்கலாம், பிசாசே, எனக்கு இந்த பழத்தை காட்டிலும் என்னை சிருஷ்டித்தவர், இவைகளை உண்டாக்கி எனக்கு தந்தவர் எனக்கு பெரியது. ஆமென் இல்லையா? அந்த தெளிவு இருந்திருந்தால் ஏவாள் அந்த கண்ணியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கலாம். அது விழுந்து விட்டபடியால் தான் கர்த்தரின் சத்தம் கேட்கும்போது என்ன செய்றாங்க? ஓடி ஒளிந்து கொள்ளுகிறார்கள். பாருங்க எவ்வளவு பெரிய மோசமான, நேத்தைக்கு வரைக்கும் கைப்பிடிச்சிட்டு ஜாலியா ஆமா பேசி சிரிச்சு தோட்டத்தை உலா வந்தவர்கள் இன்னைக்கு அதே கர்த்தருடைய சத்தம் கேட்கும்போது அவர்களுக்கு பயந்து நடுங்கி அவர்கள் ஓடி ஒளிந்து கொள்ளுகிறார்கள். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, எப்போதும் நமக்குடைய பங்கு அது தேவனோடு உள்ள நம்முடைய உறவு மட்டும்தான். ஆமென். அது மட்டும் இருந்தால் போதும், மீதி எல்லாம் தானாய் வரும். ஆமென். அல்லேலூயா. எனவே சாத்தானுடைய கண்ணிகளுக்கு நம்மை எச்சரிக்கையாய் காத்து விலக்கி காத்துக்கொள்வோம். தேவ உறவோடு என்றென்றும் ஜீவிப்போம். தேவ உறவில் வருகிற ஆசீர்வாதமே நம்முடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமென். கண்களை மூடலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேளைக்கு நன்றி. ஆசீர்வாதமான இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா, கேட்ட வசனங்களுக்காய் ஸ்தோத்திரம். உம்மோடுள்ள உறவை தாண்டி, உறவுக்கு ஆண்டவரே விரோதமாய், உறவுக்கு ஆண்டவரே இடையூறாய் எந்த ஆசீர்வாதங்களோ, எந்த ஐஸ்வர்யங்களோ, எந்த நன்மைகள் வந்தாலும் அது எங்களுடைய வாழ்க்கையில் அது தீமைக்கு என்பதை ஆண்டவரை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறோம். அப்பா, அந்த தெளிவு எங்கள் வாழ்நாளில் எப்போதும் எங்களோடு இருக்கட்டும். அப்பா, சாத்தானுடைய கண்ணிகளுக்கு ஆண்டவரே விலக்கி எச்சரிக்கையோடு எங்களை காத்துக்கொண்டு உம்முடைய உறவில் பலப்பட கிருபை செய்யும். எல்லா பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் பிதாவே.